ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிஆர் அக்வேரியம் தக்கலையில் இருக்குது. அமலா கான்வென்ட் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. ஸோ வந்து இந்த அக்வேரியத்தில் வந்து என்னென்ன வகையான மீன்கள், பறவைகள், நாய்க்குட்டிஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அப்புறமா அந்த பேர்ட்ஸுக்கு தேவையான கேஜி, டாக்ஸ் வைக்கிற கேஜி, அப்புறம் பூனை வைக்கிற மாதிரி கேஜி, அப்புறமா ஃபிஷ் வளர்க்குற மாதிரி டேங்கு, இந்த மாதிரி எது தேவைப்பட்டாலுமே இவங்களே வந்து நம்ம கேட்குற மாடல்லே வந்து செஞ்சு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வந்து வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே நான் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தக்கலையில் அமலா கான்வென்ட் ஸ்கூல் பக்கத்துலேயே தான் இந்த அக்வேரியம் இருக்குது. மெயின் ரோட்டில் இருக்குது. அமலா கான்வென்ட் ஸ்கூலுக்கு வந்து நம்ம சைடில் வந்து அந்த வழியில் உள்ளே போகணும். ஃபஸ்ட்டாக இங்கே ஃப்ரெண்டில் இருக்கிற மீன் வந்து அலிகேட்டர். இந்த அலிகேட்டருக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் கஸ்டமர்ஸும் வச்சுருக்க பேர் வந்து ராயப்பன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து இதை பற்றி போட்டிருக்காங்க. அதில் வந்து எல்லாருமா வந்து அலிகேட்டருக்கு வந்து ராயப்பன் சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த அக்வேரியத்துக்கு வந்து ராயப்பன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்களாம். ஸோ நீங்களும் ராயப்பனை பார்த்தது இல்லைன்னா தக்கலையில் சிஆர் அக்வேரியத்தில் இவர் தான் ராயப்பன், வந்து பார்த்துட்டு போய்க்கோங்க. ஸோ அப்புறமா அது வந்து பாதி அந்த பக்கம் அடுத்து வேறையும் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. பார்க்கலாம் நம்ம ஒன் பை ஒன் ஆட்டு. புறாவில் வந்து நிறைய வெரைட்டி, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பேட்ஸ்லேயுமே காக்டெயில் இருக்குது. அடுத்து லவ் பேர்டு, பிஞ்சஸ்ஸு, அப்புறமா வந்து கொஞ்சம் வேறு மாடலில் வித்தியாசமான குருவி, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது புறாலேயுமே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கணும்னா ஃபிஷ் டேங்கு ப்ளஸ் வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு, ஃபிஷ் டேங்கில் வந்து என்னென்னலாம் செட் பண்ணுறது, அப்புறமா வந்து ஃபிஷ்ஷுக்குள்ள மெடிசின், இதெல்லாமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா டாகுக்குள்ளே ஃபுட்டு, பூனைக்குள்ளே ஃபுட்டு, ஃபிஷ் டேங்குக்குள்ளே உள்ளே வைக்கிற வந்து இந்த குட்டி குட்டி ஸ்டாச்சூஸு, இந்த மாதிரி எல்லாமே இவங்கக்கிட்ட வித்தியாசமாக மாடலாக அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்ம ஃபிஷ் டேக்குள்ளாடி வந்து ஆர்டிஃபிஷியலாக வைக்கக்கூடிய அந்த புல், பூச்செடி, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஒரிஜினலுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது நான் வந்து உள்ளே போகும்போது அடுத்து காமிக்கிறேன் என்னென்ன வெரைட்டி, என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபிஷ்ஷு வளர்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? சிஆர் அக்வேரியத்துக்கு போங்க. உங்களுக்கு என்ன மாடல் பாட்டு வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மொபைலில் இந்த மாடலில் பாட் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே ரெடி பண்ணிவிட்டு அவங்களே கொண்டு வந்து உங்களுக்கு வந்து செட் பண்ணி வரைக்கும் கொடுப்பாங்க. எவ்வளோ பெரிய சைஸ் பாட்டாக இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வந்து இப்போ தான் நீங்கள் வந்து புதுசாக வந்து ஃபிஷ்ஷு வளர்க்கணும், இல்லை சின்னதாக எங்களுக்கு ஃபிஷ் டேங்க் போதும் அப்படின்னா இவங்கக்கிட்ட வந்து 100 ரூபீஸில் இருந்தே ஃபிஷ் டேங்க் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வேணுங்கிற பட்ஜெட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, டாகுக்கு வந்து என்னென்ன தேவையான திங்ஸ் உண்டோ அதுவுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. டாகுக்குள்ளே ஃபுட்டு, அப்புறமா டாகுக்குள்ளே சங்கிலி, டாகுக்குள்ளே பெல்ட்டு, இந்த மாதிரி திங்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஃபிஷ் டேங்க் வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து சாம்பிள் வந்து சும்மா செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னு ஆர்டர் கொடுத்தோன்னா வேறு எந்த சைஸாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன ஃபிஷ் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எல்லாமே. ஃபிஷ் கலெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இனி ஒரு 2-3 டேஸில் வந்து கலெக்ஷன்ஸ் அடுத்தது வரும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து அடுத்து போகும்போது அடுத்த அப்டேட் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த அப்டேட் வேணுமா வேண்டாமான்ட்டு.
விதவிதமாக ரகரகமாக அழகழகாக மாடலாட்டு ஃபிஷ்ஷஸ் இருக்குது. கப்பீஸ் ஃபிஷ்ஷஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் வந்து இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து இந்த கப்பீஸை தான் ரொம்ப விரும்புவாங்க. கப்பீஸு, ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து கோல்டன் ஃபிஷ்ஷு, இது எல்லாமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் மாலி ஃபிஷ்ஷு, வேறையும் வந்து என்ன பேருனே தெரியாது, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபிஷ் டேங்கில் காமிக்கிறேன்ல, அந்த செடி மாதிரி வச்சுருக்காங்கல்ல, அது எல்லாமே வந்து ஒரிஜினலாக உள்ள செடி தான். இவங்கக்கிட்ட வந்து சேல்ஸுக்குமே அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு பேர் வந்து 180. இது வந்து ஒரு பேர் வந்து 140. இது வந்து 30 ருப்பீஸு. நீங்கள் உள்ளே போய் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் டேங்க்லேயே வந்து ரேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இந்த பாருங்கள், அந்த செடியை வந்து மீன் எல்லாம் வந்து கடிச்சு அரிச்சு இதாக்கி வச்சுருக்குது. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ப்ரீடு தான். இது வந்து அந்த வாஸ்து ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுன்னு நினைக்கிறேன். இது 30 ருப்பீஸ் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. இது 650. இது ஒயிட் கலர் ஃபிஷ்ஷு. இது 340. நம்மக்கிட்டேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படி நம்மளே பார்த்துட்டு அப்படியே ஸ்டேபிளாக நின்றுட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. வேறு ஃபிஷ்ஷெல்லாம் வந்து அங்கேயும் இங்கேயுமே ஓடிட்டே இருந்தாங்க. அப்புறமா இது வந்து 340. அடுத்து இது வந்து 180. இதெல்லாம் எல்லாருமே ஓடிட்டே தான் இருக்காங்க. இது வந்து வேறு கலர்ஸில் இருக்குது. ஒயிட் வித்து எல்லோ, ஒயிட் வித் பிளாக்கு, ஒயிட் வித் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 80 ருப்பீஸு. இது வந்து பெரிய ஃபிஷ்ஷு. இது வந்து ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ், லீஃப் இந்த மாதிரி தான் சாப்பிடுன்னு சொன்னாங்க.
வெஜிடேரியன் ஃபிஷ்ஷாமா. இதோட நேம் என்னமோ சொன்னாங்க, எனக்கு ஞாபகத்தில் இல்லை. இது வந்து நம்ம சிஆர் அக்வேரியம் வந்து ஓல்டு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அப்பத்துலேருந்து இந்த ஃபிஷ் இருக்குது. இங்கே வந்து எல்லா கலர் மிக்சிங்லாம் இருக்காங்க. இவங்க கல்லுக்கடையில் வந்து என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். அப்புறமா இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் ஃபிஷ்ஷஸ்ஸு. இப்போ ஃபுல்லாக ஒயிட் கலரு ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து அந்த பலூன் ஃபிஷ்ஷு, தலையில் வந்து இந்த பலூன் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பிளாக் கலரு. இது வந்து எல்லாம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கலக்கலாக இருக்காங்க எல்லாரும். இதுவுமே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. அப்புறமா இது வந்து இதோட பேர் என்னமோ சொன்னாங்க. இந்த ஃபிஷ்ஷு வந்து இந்த இந்த பெரிய தொட்டி வந்து பத்தாதுன்னு சொன்னாங்க, இந்த டேங்கு. இது வந்து ரொம்ப பெரிய சைஸில் வளரும்னு சொன்னாங்க இந்த ஃபிஷ்ஷு. ஆனால் ஃபிஷ்ஷோட நேமை தான் மறந்துட்டேன். அடுத்ததாக வந்து இது ஃபைட்டர் ஃபிஷ் வந்து தனித்தனியாக அந்த பவுலில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. பவுலு, கப்பு அந்த மாதிரி இதில் எல்லாம் நம்ம வேணும்னா எந்த மாதிரி மாடலில் வேணுமோ அதிலே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் வீடியோ. அடுத்ததாக நியூலி வந்து ஃபிஷ்ஷஸ் வந்ததுக்கப்புறமா அப்டேட் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஸோ வந்து சிஆர் அக்வேரியத்துக்கு தக்கலைக்கு போனீங்கன்னா சிஆர் அக்வேரியத்தை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.